ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 13ல வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சிஎஸ்எஸ் வச்சு எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து டிசைன் பண்றதுக்கு சிஎஸ்எஸ்ல வந்து பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வச்சு பார்த்துருப்போம். ஓகேங்களா, இப்போ அதை தவிர்த்து என்னென்ன மாதிரிலாம் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணலாம். அதாவது அது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஹைட் இருக்கணும், இந்த இந்த சைஸ் இருக்கணும், இந்த ஸ்டைல்ல இருக்கணும்னு நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனா இது வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி அலைன் ஆகணும், ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட்டை எப்படி அலைன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு 6 டாபிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறது. செகண்ட் ஒன் டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட்டுக்கு வந்து அலைன்மெண்ட் கொடுக்கறது, இப்படிதான் அந்த டெக்ஸ்ட் அலைன் ஆகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது. தேர்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் இந்த மாதிரி கொடுக்கறதுக்குலாம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வரும். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டெக்ஸ்டோட லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல்ல இருக்கணுமா ஸ்மால்ல இருக்கணுமா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் ஆகும். டெக்ஸ்ட் ஸ்பேசிங், இது வந்து டெக்ஸ்ட்டுக்குரிய வந்து ஸ்பேஸ், அதாவது லெட்டருக்குள்ள ஸ்பேஸ் இருக்கணும், வேர்ட்ஸ்குள்ள ஸ்பேஸ் இருக்காது, இந்த மாதிரி இருக்கு, இது யூஸ் ஆகும். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ, இது வந்து டெக்ஸ்ட்டுக்குரிய ஷேடோ வந்து கிரியேட் பண்றதுக்காக இது இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இது வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்றது, இந்த மாதிரி இதுக்கு வந்து டெக்கரேட் பண்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த 6 இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். எல்லாருமே நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இதுல வந்து நான் டம்மியா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஒரு டம்மியா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோல ஃபுல்லா வந்து நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கும் இந்த டாபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து நம்ம பெருசாக பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் பார்ப்போம். இன்டர்னலுக்கு வந்து இந்த மாதிரி சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே தானே கொடுக்க போகிறோம். இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இன்டர்னல்னா இந்த பேஜுக்குள்ளே வந்து HTML பேஜ்லேயே வந்து ஸ்டைல்ன்ற ஒரு டேகை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து அப்படியே சிஎஸ்எஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்டர்னல்னா தனியா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதை லிங்க் பண்ணி அதுல வந்து சிஎஸ்எஸ் கொடுக்கலாம். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற விதம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் மாதிரியே தான் அப்படியே இருக்கும், அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இது ஒன்னே ஒன்று தான் அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். அதாவது ஸ்டைலை வந்து HTML பேஜ்லேயே கொடுத்தோம்னா, ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா இன்டர்னல், வேற பேஜ் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணி அதை கொடுத்து லிங்க் அட்டாச் பண்ணோம்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்டைல் டேக் நான் கொடுத்துக்கிட்டேன். ஹெட் டேக்ல தான் ஸ்டைல் டேக் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸ்டைல் டேக் நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஜை பாருங்க, இப்படிதான் இருக்கு. இப்போ நான் இதுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஓரத்துல இருக்கு, நமக்கு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் மார்ஜினா தெரியாது. ஓகேங்களா, அதனால நான் மார்ஜினை கொடுத்து கொஞ்சம் சென்டரை கொண்டு வந்துக்கிறேன். டிவ், ஓகேங்களா, டிவ்ன்றதான அந்த டேக், ஒரே ஒரு டேக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதனால வந்து நம்ம டிவ்ன்ற எலமெண்ட்லயே நம்ம எல்லாத்தையுமே கொடுப்போம். மார்ஜின் வந்து எல்லா சைடும் எனக்கு 20 பிக்சல் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ காமனா 20 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தாச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு. சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா டெக்ஸ்ட் கலர், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கறது. இது கலர்லயே 2 இது இருக்கு, பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் ஹைஃபன் கலர் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கொடுத்தோம்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துடும், ரெட். ஓகேங்களா, இப்போ பாருங்க பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கும். ஓகேங்களா, நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தனால எல்லா டெக்ஸ்ட்டும் சேர்த்து எல்லாம் வரிசையா தானே இருக்கு, அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருச்சு. இப்போ
நம்ம வந்து கலர் கொடுக்கணும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் மாறணும். பேக்ரவுண்ட் கலர், அதாவது பேக்ரவுண்ட்ல கலர் வரக்கூடாது. அந்த டெக்ஸ்டோட கலர் மாறணும்னா இதை எடுத்துருவோம். வெறும் கலர்னு போட்டா போதும். பேக்ரவுண்ட் கலருக்கு தான் பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் போடணும். டெக்ஸ்டோட கலர் மாத்தணும்னா வெறும் கலர்னு போட்டு ரெட்னு கொடுத்தாலே போதும். பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல கலர் போயிருச்சு. டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரெகுலரா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியா வந்து எல்லாமே புரியும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லயே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம ரீகால் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்பயே பாருங்க, இப்பயே வந்து நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல வந்து கலர்ஸை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணலான்ற மாதிரி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதுல வந்து கலர்ஸை வந்து இந்த மாதிரி அந்த கலரோட நேமை வச்சும் நம்ம அப்ளை பண்ணலாம், எக்ஸா வேல்யூ வச்சும் அப்ளை பண்ணலாம், ஆர்ஜிபிஏ வேல்யூ வச்சும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. அதுல எந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் கலர் அப்ளை ஆகும். ஓகேங்களா. அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி போட்டது வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. வரிசையா ஒவ்வொரு வீடியோவா எபிசோடா நான் போட்டிருப்பேன். எல்லாத்தையுமே ரெகுலரா வரிசையா கரெக்டா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எல்லா வீடியோவுமே உங்களுக்கு புரியும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து டெக்ஸ்ட் கலர் அது முடிஞ்சிருச்சு. டெக்ஸ்ட்டுக்கு கலர் இவ்வளவுதான் கொடுக்கணும். இதுல வந்து இப்போ நான் வேர்ட்ல அதாவது அந்த நேம் கொடுத்துருக்கேன், கலரோட நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆர்ஜிபிஏ வேல்யூ இருக்கு, எக்ஸா வேல்யூ இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த கலர் பிக்கர்னு ஒரு இதுல எக்ஸ்டென்ஷனை வச்சு யூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் அந்த வீடியோவை நீங்க போய் செக் பண்ணுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா. அந்த மாதிரி 2-3 டைப் இருக்கு. ஓகேங்களா. 2-3 டைப்ல நம்ம கலரையும் கொடுக்கலாம். எக்ஸா வேல்யூ, ஆர்ஜிபிஏ வேல்யூ, அப்புறம் இந்த மாதிரி நேம் கொடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன். இப்ப டெக்ஸ்ட் அலைன் இப்போ பாருங்க, நல்ல டெக்ஸ்டா பாத்துக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லா சமமா இருக்கு. லெஃப்ட் சைடு ஃபுல்லா எனக்கு சமமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ரைட் சைடு பாருங்களேன். ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு இது கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கு. அது அலைனா இல்ல, ஸ்ட்ரைட்டா இல்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்ல. இது வந்து கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ்க்கு ஏத்தாப்புல அது இருக்கு. ஸோ அதை நான் மாற்ற போறேன். ஓகேங்களா. டெக்ஸ்ட் அலைன், அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. டெக்ஸ்ட் அலைன் இதான் டெக்ஸ்ட் ஹைஃபன் அலைன். இப்படி கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சுட்டு நார்மலா ப்ராப்பர்ட்டி அப்படியே தான், அந்த மெத்தட் எதுவுமே மாறாது. அவ்வளவுதான். டெக்ஸ்ட் ஹைஃபன் 2 வேர்டு வந்துச்சுன்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் அலைன் கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சுட்டு எனக்கு வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கணும்னு நான் வைக்கிறேன். இப்போ நான் லெஃப்ட் சைடு இருக்கணும்னு கொடுத்துட்டேன். ஆனா வந்து அது கண்டிப்பா மாறி இருக்காது, அப்படியே தான் இருக்கும். முன்னாடி நான் காட்டின மாதிரியே தான் இருக்கும். ஏன் அப்படியே இருக்குன்னா அது லெஃப்ட் சைடு ஆல்ரெடி அலைனா தான் இருக்கு. ஓகேங்களா. லெஃப்ட் சைடு தான் அது அலைனா இருக்கு. லெஃப்ட் சைடு அலைன்றது அது ஒரு டிஃபால்ட்டாவே அது லெஃப்ட் சைட்ல தான் அலைனா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் லெஃப்ட் டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட் கொடுத்தனால அது ஆல்ரெடி அலைன்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அது நமக்கு தெரியாது, மாறினது தெரியாது. இப்ப நான் ரைட் சைடு அலைன் கொடுக்குறேன் பாருங்களேன். ரைட் சைடு அலைன் கொடுத்தேன்னா இது பூரா ஈக்குவலா சமமா வந்துடும். இப்ப இது தூக்கிட்டு லெஃப்ட்ன்ற இடத்துல ரைட்னு கொடுத்தோம். அவ்வளவுதான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரைட் கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்களா, டெக்ஸ்ட் பூரா ரைட் சைடு அலைன் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் அலைன் வந்து ரைட் சைடு நான் கொடுத்தேன், ரைட்டுன்னு கொடுத்தேன். ஸோ ரைட் சைடு பூரா டெக்ஸ்ட் வந்து சமமா அது ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. ஆனா லெஃப்ட் சைடு பாத்தீங்களா, லெஃப்ட் சைடு வந்து முன்னப்ப நான் அந்த ரைட் சைடு முன்னாடி டெக்ஸ்ட் லைன்ல லெஃப்ட்ல இருக்கும்போது ரைட் சைடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுச்சு பாருங்க லெஃப்ட் சைடு. இப்ப அதாவது நான் ரைட் சைடு கொடுத்துட்டேன், ரைட் சைடு பூரா எனக்கு சமமாயிருச்சு. ஆனா எனக்கு வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லா எனக்கு வந்து அன்இவனா மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்ப இதே டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டரா கொடுக்க போறேன், அதாவது சென்டரா இருக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இல்லாம சென்டரா இருக்கணும்னு நான் கொடுக்குறேன் பாருங்க. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எதுவுமே சேஞ்ச் பண்ண டெக்ஸ்ட் லைன் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே வச்சுக்கணும். சென்டர்னு மட்டும் மாத்திடணும், அவ்வளவுதான். சென்டர். இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 2 சைடுமே வந்து அன்இவனா தான் இருக்கு. 2 சைடுமே அது அன்இவனா தான் இருக்கு. ஆனா வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டரா வந்திருக்கு. அதாவது இந்த சைடும் அலைன் ஆகாம இந்த சைடும் அலைன் ஆகாம டெக்ஸ்ட் ஃபுல்லா சென்டர்ல வந்திருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சென்டர்ல வந்துருச்சு. அதாவது நான் சென்டர் கொடுத்துருக்கேன், அதனால இந்த லைன் இருக்கா, இந்த லைன் வந்து சென்டர்ல தான் நிற்கும். அதே மாதிரி அடுத்த லைன் வந்துச்சுன்னா அதுவும் சென்டர்ல தான் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா லைனும் சென்டர்ல வந்து நின்றுச்சு.
இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம். எனக்கு ரைட் சைடு மட்டும் அலைனா இருக்கிறதெல்லாம் வேணாம். லெஃப்ட் சைடு மட்டும் அலைனா இருக்கிற மாதிரியும் எனக்கு வேணாம். இந்த மாதிரி 2 பக்கமும் சென்டரா இருக்கிறது எனக்கு வேணாம். எனக்கு வந்து எல்லா சைடுமே அலைனா இருக்கணும். அதாவது எல்லா சைடு ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி, எனக்கு 2 சைடுமே அலைனா இருக்கணும். அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது டெக்ஸ்ட் அலைன்ல ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தோம்னா 2 சைடுமே ஈவனா 2 சைடுமே கரெக்டா ஸ்ட்ரைட்டா அலைன் ஆகி நிற்கும் பாருங்க. ஜஸ்டிஃபை கொடுத்து டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகே, பாத்தீங்களா? இப்ப லெஃப்ட் சைடும் அலைன் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடும் ஸ்ட்ரைட்டா அலைன் ஆயிடுச்சு, ரைட் சைடும் ஸ்ட்ரைட்டா அலைன் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? லெஃப்ட் சைடும் அலைன் ஆயிருக்கு ஸ்ட்ரைட்டா, ரைட் சைடும் ஸ்ட்ரைட்டா அலைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த அலைன் ஆகிறதுக்காக இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதுவே வேர்ட்ஸ்க்கு இடையில அதுவே விட்டுக்கும். ஓகேங்களா? அப்படிதான் வந்து இந்த மாதிரி அலைன் ஆகும். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து டெக்ஸ்ட்டை அலைன் பண்றது. ஓகேங்களா? ஒரு ஒரு பேரா கொடுக்குறாங்க, அந்த பேரா வந்து இப்படிதான் நமக்கு எந்த சைடு வந்து அலைன் ஆயிருக்கணும், எப்படி அலைன் ஆயிருக்கணுமோ அந்த மாதிரி வந்து ரைட் சைடு வேணுமா ரைட், லெஃப்ட் சைடு வேணுமா லெஃப்ட், சென்டர்ல வேணுமா சென்டர், இல்லாட்டி எனக்கு 2 சைடுமே ஈவனா இருக்கணுமா, ஒரே மாதிரி இருக்கணுமா, அப்போ வந்து ஜஸ்டிஃபை. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் டெக்ஸ்ட் அலைன் பண்ண முடியும். அதே இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து இந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு எந்த சைடு இருக்கணும்னு வேணும்ப்பா. ஓகேங்களா? டெக்ஸ்ட்ல இந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு எப்படின்னு வேணும். அதாவது இந்த லாஸ்ட் எல்லா லைனுமே வந்து கரெக்டா ஈவனா இருக்கு. ஆனா இந்த லைன் பாருங்களேன், இது மட்டும் கடைசியா 3 வார்த்தை தான் இருக்கு. அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா 2 சைடுமே ஈவனா இருக்க முடியாது. ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா வந்து இதுல 3 வேர்டு தான் இருக்கு. 3 வேர்டை நம்ம எவ்வளவு எழுத்தாலும் நம்ம ஈவன் காட்ட முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து இது வந்து எந்த சைடு இருக்கலாம், அதாவது மற்ற லைன்லாம் வந்து ஈவனா கரெக்டா வந்துருச்சு, ரைட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. ஆனா இது 3 வேர்டு தான் இருக்கு. அதனால வந்து இதை நம்ம இது பண்ண முடியாது, அந்த மாதிரி அலைன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து எந்த சைடு இருக்கலாம்ன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னன்னா இதே ப்ராப்பர்ட்டியில ஒரே வேர்டு மட்டும் ஆட் பண்ணும். டெக்ஸ்ட் அலைன் ஹைஃபன், மறுபடியும் ஒரு ஹைஃபன், லாஸ்ட். அதாவது லாஸ்ட் லைன்ல இருக்கிறது மட்டும் இது வந்து அலைன் பண்ணும். அதாவது முதல்ல இருக்கிறதெல்லாம் எந்த அலைனும் பண்ணாது, லாஸ்ட் லைன்ல இருக்கிறத மட்டும் இது அலைன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து விட்டுருவோம், இப்போ கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப லெஃப்ட் தான் இருக்கு, லெஃப்ட் டிஃபால்ட் தான். ஓகேங்களா? ரைட் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ரைட் நான் கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? இந்த 3 லைனும் வந்து எந்த மாதிரி அலைன் வந்து ரைட் தான் கொடுத்துருக்கேன். அதனால இந்த 3 லைனுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அது நார்மலா டிஃபால்ட்டா லெஃப்ட் அலைன் தான் கொடுத்துருக்கு. ஆனா நான் லாஸ்ட்னு கொடுத்தனால லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு ரைட் சைட்ல அலைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து முன்னாடி இருக்கிற எல்லா லைனையும் எந்த லைனையுமே இதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? இது டெக்ஸ்ட் அலைன் நம்ம காமனா கொடுத்தா எல்லா லைனையுமே வந்து டெக்ஸ்ட் அலைன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஆனா இந்த டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட் இதை கொடுத்தோம்னா லாஸ்ட் லைனை மட்டும்தான் அதை அலைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்க எந்த லைனுமே இது கண்டுக்காது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் அதுல இருக்க எல்லா கான்செப்டும் இதுலயும் வரும். சென்டரும் வரும், சென்டரும் வரும். ஓகேங்களா? சென்டரும் வருது. ஜஸ்டிஃபை வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, ஜஸ்டிஃபை வந்துச்சுன்னா இதுல தான் வரும். எதுக்கும் நம்ம அதை பண்ணியும் பார்த்துருவோம். ஓகேங்களா? எதுக்கு கொஞ்சம் டவுட்டா விட்டுக்கிட்டு செஞ்சே பார்த்துருவோம் எல்லாத்தையும். ஜஸ்டிஃபை. ஓகேங்களா? கொடுத்துட்டேன். ஓ, இப்படி வருது பாருங்க. அதாவது இது வந்து ஃபுல்லாவே இந்த லைனை ஃபுல்லாவே கவர் பண்ணுது. அதாவது ஆஃப் இங்க இருக்கு, லொரம் இங்க இருக்கு, இப்சம் இந்த வேர்டு இப்படி இருக்கு. அதாவது ஜஸ்டிஃபைன்றது நான் சொன்ன மாதிரி தான், அது வந்து அந்த ஃபுல் இடத்தையுமே இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோம். அதாவது நம்ம வந்து மொத்தமா நம்ம பாக்குறப்ப அந்த அந்த இது வந்து அதாவது டெக்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம ஜஸ்டிஃபை கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஆகல. மற்ற லைன்லாம் மாறிடுச்சு. ஆனா லாஸ்ட்ல 3 வேர்டு இருக்கனால அது லாஸ்டா ஓரமா நின்றுச்சு. ஆனா வந்து டெக்ஸ்ட் லைன் லாஸ்ட் கொடுக்குறப்ப எனக்கு மற்ற லைன்லாம் எனக்கு மாற தேவை, இந்த லைன் தான் மாறணுன்றனால ஜஸ்டிஃபை கொடுக்கறதுனால எல்லா சைடும் அது ஈக்குவலா பிரிஞ்சு கரெக்டா நிக்குது பாருங்க. ஆஃப் இங்க ஓரமா நிக்குது, லொரம் இங்க இருக்கு, இப்சம் இங்க இருக்கு. ஓகேங்களா? கரெக்டா இங்க பிரிஞ்சிச்சு. இதுதான் வந்து டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி இதுதான். ஓகேங்களா? இதையும் நம்ம எடுத்து விட்டுருவோம். இப்போ எடுத்து விட்டுட்டு அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து எல்லாமே இருந்துச்சுன்னா கொசம் நமக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும் ஒரு கடத்துக்கு மேல. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு எடுத்து போகணும். கலர் மட்டும் அது இருந்துட்டு போயிடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகாது. சரி, ஓகே.
அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போறது என்னன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகேங்களா? அதையும் வந்து இந்த ஸ்பான் டேக் உள்ள மட்டும் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்பதான் மத்த லைனுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அண்டர்லைன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்குறதுன்னா நார்மலா எல்லா மாதிரி தான். டெக்ஸ்ட் ஹைஃபன் அடுத்து டெக்கரேஷன். இந்த வேர்டை கொடுத்துட்டா போதும். அதாவது டெக்ஸ்ட் ஹைஃபன் டெக்கரேஷன் கொடுத்துட்டு நமக்கு என்ன அண்டர்லைன் வேணுமா, எது ஓவர்லைன் அந்த மாதிரி எது வேணுமோ அதை நம்ம வந்து நம்ம கொடுத்தோம்னா அது அதுக்கேற்ற மாதிரி அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஸ்பேன் டேக்கு மட்டும் தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். ஃபுல் டியூக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஃபுல் டியூக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து ஸ்பேன் டேக் எதுல இருக்கோ அதுக்கு மட்டும்தான் டெக்கரேஷன் அப்ளை ஆகும். அதை வச்சு நம்ம மற்றதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல இதுக்கு என்ன வேல்யூனா அண்டர்லைன் ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? அண்டர்லைன் இது கொடுத்தோம்னா அண்டர்லைனா ஆகும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் கீழே ஒரு அண்டர்லைன் வரும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா டெக்ஸ்ட் கீழே ஒரு அண்டர்லைன் வந்துச்சு. இது வரைக்கும் இதுதான் ஸ்பேன் டேக். இந்த அண்டர்லைன் இருக்கிறது மட்டும்தான் ஸ்பேன் டேக் உள்ள இருக்கிற கண்டென்ட். அதனால தான் நான் வந்து ஸ்பேன் டேக்கு மட்டும்தான் நான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால ஸ்பேன் டேக் உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் அண்டர்லைன் வரும். ஸோ பாருங்க அண்டர்லைன் வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்படிதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒர்க் ஆகுது. இதுலயே இன்னும் 2-3 மாதிரி பண்ணலாம். அதையும் நான் காட்டிடுறேன். அண்டர்லைன் நான் சொன்னேன்னா இப்ப ஓவர்லைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ இதுலயே இருக்கு. ஓகேங்களா? அதை கொடுத்தோம்னா மேல டெக்ஸ்ட்டுக்கு மேல வந்து லைன் வரும். ஓவர்லைன் பாத்தீங்களா? இது வரைக்கும் கீழே இருந்துச்சு. அண்டர்லைன்னா கீழே இருந்துச்சு. இப்ப டெக்ஸ்ட்டுக்கு மேல லைன் இருக்கு. இதுக்கு தான் வந்து ஓவர்லைன் ப்ராப்பர்ட்டி. அடுத்து 3வது லைன் த்ரோ. இதுக்கு லைன் போட்டு ஹைஃபன் வச்சு த்ரோ இது கொடுத்தோம்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதை அடிச்ச மாதிரி வரும். அந்த கண்டென்ட்டை அடிச்ச மாதிரி வரும். இதுக்கு தான் வந்து லைன் த்ரோ வந்து யூஸ் ஆகுது. இது எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நன் கொடுத்தீங்கன்னா போயிடும். இது டிஃபால்ட்டாவே நன்ல தான் இருக்கும். நம்மளா வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எனக்கு இந்த ஸ்டைல் வேணும்னு நம்ம கோடு கொடுத்தா தான் அது வந்து எடுத்துக்குது. அப்படி இல்லாத பட்சத்துல டிஃபால்ட்டாவே அது நன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்னன்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல வருது, ஸ்மால் லெட்டர்ல வருது, இந்த மாதிரி இதுக்கு தான் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஸ்பேன் நம்ம எடுத்துட்டோம். இது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம பின்னாடி தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் வச்சுக்கோம். ஸ்பேன் கண்டென்ட் எடுத்து விட்டு ஃபுல் எதையுமே நம்ம மாற்றிக்குவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்குள்ளேயே நான் கொடுக்குறேன் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது அடுத்தது என்ன சொன்னேன்? டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இது கேபிட்டல் ஸ்மால் அந்த மாதிரி ஆக்குறதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இதுல வந்து ஒரு 3 இருக்கு. அதாவது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேபிட்டலைஸ். ஓகேங்களா? இது 3யும் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். அப்பர் கேஸ் கொடுத்துட்டு நான் பார்க்குறேன். பேஜை போய் பார்க்குறேன். பார்த்தீங்களா? இப்போ கண்டென்ட்டை பாருங்க. இது நார்மலா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. அப்பர் கேஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்பர் கேஸ்னா என்னது? எல்லாமே கேபிட்டல் லெட்டரா மாறிடும். கண்டென்ட் ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டரா மாறிடும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா லோட் பண்ணோடனே ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டர். நான் அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லெட்டர் விடாம எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல மாறிடுச்சு. எதுவுமே இங்க ஸ்மால் லெட்டர்ல. ஓகேங்களா? இதுதான் அப்பர் கேஸ். அடுத்து இதை வந்து லோயர் கேஸ்ன்னு மாத்துங்க. லோயர் கேஸ்ன்னு மாத்திட்டீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர் வந்து எதுவுமே வந்து கேப்ஸ் ஸ்மால் அதுல இருக்கவே இருக்காது. எல்லாமே ஸ்மால் லெட்டரா மட்டும்தான் இருக்கும். கேப்ஸ் ஸ்மால் கலந்தெல்லாம் இருக்காது. எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? லோவர் கேஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க கேப்ஸ்ல இருக்க எல்லாமே ஸ்மாலா மாறிடும். பாருங்க எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் இருந்துச்சுங்களா அது கூட கேப்ஸ்ல இல்லை. எல்லாமே காமனா எல்லாமே வந்து ஸ்மால்ல மாறிடுச்சு. எதுவுமே வந்து கேப்ஸே கிடையாது. இதுக்கு தான் வந்து லோயர் கேஸ் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து 3வது கேபிட்டலைஸ். இது வந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் கேபிட்டல் லெட்டர் வருது. மற்ற எல்லாமே நார்மலா ஸ்மால் லெட்டர்ல வருது. அந்த மாதிரி வரும். இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? கேபிட்டலைஸ்
கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், மற்ற எல்லாமே ஸ்மால் தான். ஆனா வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம டிஃபால்ட்டா கொடுத்திருந்தது எப்படி இருக்குன்னா, அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மால்ல வந்துடும். ஆனா இந்த கேபிட்டலைஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு வேர்டும் நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டு நம்ம அந்த சென்டென்ஸ் அந்த பேரால ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேப்ஸ்ல தான் வரும். அடுத்த லெட்டர் பூரா ஸ்மால்ல வரும். ஓகேங்களா, இதுதான் கேபிட்டலைஸ். அடுத்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங். நம்ம அடுத்து பார்க்க போறது என்னது, டெக்ஸ்ட் ஸ்பேசிங். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட் ஸ்பேசிங்ல நான் சொன்னேன் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் விடுறது, லெட்டருக்கு ஸ்பேஸ் விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் அதுக்கு என்ன பண்ண போறேன், அதுல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது மாதிரி வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னா அதுலயே வந்து நிறைய வேல்யூ மாத்தி மாத்தி கொடுக்குறது, டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா அதுலயே வந்து வேல்யூஸ் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்குறது, அதான் அண்டர்லைன் ஓவர்லைன் இந்த மாதிரி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸே தனித்தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்டென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. டெக்ஸ்ட் இன்டென்ட்ன்றது எதுக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டும். அதாவது இப்போ நார்மலா லெஃப்ட் சைடு ஃபுல்லா அலைன் ஆகி ஸ்ட்ரைட்டா தானே இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதாவது ஒரு நியூ சென்டென்ஸ் ஆரம்பிக்கின்றத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஒரு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இருக்கு நான் செஞ்சே காமிச்சேன். டெக்ஸ்ட் ஹைஃபன் இன்டென்ட். ஓகேங்களா, அதாவது இன்டென்டேஷன் சொல்லுவாங்க, இன்டென்ட். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன கொடுப்போம், எத்தனை பிக்சல் வந்து அது அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மூவ் ஆயிருக்கணுமோ அத்தனை பிக்சல் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். 50 பிக்சல் எனக்கு மூவ் ஆயிருக்கணும். ஓகேங்களா, 50 பிக்சல் எனக்கு மூவ் ஆயிருக்கணும். நான் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எனக்கு மூவ் ஆயிடுச்சு. அதாவது இது வந்து அந்த நியூ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம புக்ஸ் ஒரு பேராகிராஃப் நம்ம கொடுக்குறப்ப நம்ம எப்படி கொடுப்போம், நியூ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ற இடத்துல போனா நம்ம வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி கொடுத்துட்டு மற்ற என்ன அடுத்து ரெகுலரா கொடுப்போம். ஓகே, ஏன்னா அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத நம்ம வந்து கொஞ்சம் சொல்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்றோம். அது கொஞ்சம் நல்லா டிசைனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்காகவும் இது இருக்கும். இதுக்கு தான் வந்து டெக்ஸ்ட் இன்டென்டேஷன். அதாவது டெக்ஸ்ட் ஹைஃபன் இன்டென்ட்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்து எத்தனை பிக்சல் வந்து அந்த சென்டென்ஸ் நகர்ந்து இருக்கணுமோ அத்தனை பிக்சல் கொடுக்கணும். அதாவது 50 பிக்சல் எனக்கு வேணும்ன்றேன். இதே இது வந்து 20 பிக்சல்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகி நிற்கும் பாருங்க. நான் இப்போ 50 பிக்சல் இருந்தால் 20 பிக்சல் குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நகர்ந்து லெஃப்ட் சைடு நகர்ந்து வரும் பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் அல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து லெட்டர் ஸ்பேசிங். இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையும் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலையும் ஸ்பேஸ் வர்றதுக்காக லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் ஆகுது. இதை எடுத்துருவோம், டெக்ஸ்ட் இன்டென்ட் எடுத்துருவோம். லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்தாச்சு. இது வந்து அதே மாதிரி தான், இதுலயும் வந்து எத்தனை பிக்சல் மூவ் ஆகணுமோ அதை கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கூடாது, ஏன்னா வந்து இது லெட்டருக்கு இடையில வர ஸ்பேஸ், அதனால ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது. அப்புறம் வந்து லெட்டர் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பிச்சு பிச்சு போய் நிற்கிற மாதிரி நிற்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 பிக்சல் நான் கொடுக்குறேன். இதுவே அதிகம் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா 5 பிக்சல்ன்றதே அதிகம் தான். ஓகேங்களா, இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் எவ்வளோ டிஃபரன்ஸ் வரப்போகுது, ஸ்பேஸ் வரப்போகுது பார்த்தீங்களா. நான் 5 பிக்சல் நான் அதிகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதனால தான். ஏன்னா 5 பிக்சல்ன்றது பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கு. இப்படிலாம் விட்டுருந்தா அந்த சென்டென்ஸே நம்மளால படிக்கவே முடியாது. இப்படிலாம் ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த சென்டென்ஸே நம்மளால படிக்க முடியாது. இது எதுக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி, இதே இது வந்து டெக்ஸ்டோட சைஸ் வந்து பெருசா இருக்கிற பட்சத்தில் நம்ம 5 பிக்சல் கொடுக்குறப்ப அந்த ஃபாண்ட் சைஸுக்கு ஏத்தாப்புல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கும். அதாவது இது எது கொடுத்துருக்காங்கன்னா 5 பிக்சலுக்கே வந்து இவ்வளவு தூரம் போயிடுச்சு. இதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம கொடுத்தா படிக்க முடியாது. இதுல வந்து நம்ம என்ன கொடுக்கணும், 2 பிக்சல் 1 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்கணும். அப்பதான் வந்து இது கொஞ்சம் லைட்டா நமக்கு விலகின மாதிரியும் இருக்கும், நமக்கு பெருசா வந்து டிஃபரன்ஸா தெரியாது. இப்போ பாத்தீங்களா, இது லைட்டா டெக்ஸ்ட் வந்து லைட்டா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில கேப் இருக்கு. ஆனா வந்து முன்னாடி நான் கொடுத்த மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸால இல்லாம லைட்டா இருக்கு. இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன கொடுத்தேன், 2 பிக்சல் தான் கொடுத்தேன். அதுக்கு 2 பிக்சலுக்கு இவ்வளவு ஸ்பேஸ். முன்னாடி நான் 5 பிக்சல் கொடுத்தேன், அதனால வந்து அது அவ்வளவு தூரமா நின்றுச்சு. ஓகேங்களா, இதுதான் இது. ஓகேங்களா, அடுத்து வேர்ட் ஸ்பேசிங். ஆல்ரெடி வந்து இங்க ஸ்பேஸ் விட்டு விட்டு தானே இருக்கு, இன்னும் ஏன் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் பத்தல, இன்னும் வந்து எனக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா நீட்டா இருக்கணும்ன்ற பட்சத்தில் நம்ம அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வேர்ட் ஸ்பேசிங். ஓகேங்களா, வேர்ட் ஸ்பேசிங் 5 பிக்சல். ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்கா. நமக்கு முன்னாடி டிஃபால்ட்டா இருந்த ஸ்பேஸை விட இப்போ கூட கொஞ்சம் விட்டுருக்கு. அதாவது
அந்த அந்த ஸ்பேஸ் எனக்கு வேணாம். அத விட எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். ஏன்னா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டா, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா படிக்கிற மாரி இருக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா விட்டா தான் எனக்கு வேர்ட்ஸ்க்கு இடையில நெறைய ஸ்பேஸ் இருந்தா தான் நல்லா கொஞ்சம் நீட்டா இருக்கும். நம்ம ஈஸியா படிக்க முடியும். அந்த மாரி நம்ம பண்ணணும்னா, அப்ப வந்து இந்த வேர்ட் ஸ்பேஸிங் நம்ம குடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு லெட்டர் ஸ்பேசிங் மாரி தான். நமக்கு தேவையானது 5 பிக்சல் குடுத்துருக்கேனா, 10 பிக்சல் குடுத்தா அதுக்கேத்தாப்ல மூவ் ஆகும். பாருங்க. அதுக்கேத்தாப்ல ஸ்பேஸ் விடும். அவ்வளோதான். இதுல வந்து பெருசா வேற எந்த இதுவும் கிடையாது. ஓகேங்களா? 5 பிக்சலே வச்சுக்கலாம். இப்ப அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, லைன் ஹைட். ஓகேங்களா? லைன் ஹைட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த டெக்ஸ்ட்டோ அந்த லைன் வந்து இது பண்றது. அதாவது நான் வேர்ட்ஸ நான் இது பண்ணிட்டேன். வேர்ட்ஸ்க்கு நான் ஸ்பேஸ் விடுறேன். லெட்டருக்கும் அதே மாரி எப்படி ஸ்பேஸ் விடுறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா, இந்த லைனுக்கு வந்து எப்படி நான் ஸ்பேஸ் விடுறது? இந்த லைன்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குல்ல. அதுக்கெல்லாம் நான் எப்படி ஸ்பேஸ் விடுறதுன்னா, அதுக்கு வந்து லைன் ஹைட்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. லைன் ஹைட். இப்ப இதுல வந்து நம்ம என்ன குடுக்கணும்? இதே மாரி தான். 5 பிக்சல், 10 பிக்சல் இந்த மாரி குடுத்து நம்ம பண்ணிக்கலாம். குடுத்துட்டேன்னா, பாருங்க. இப்போ வந்து எல்லாமே ஒரே லைனோட மெர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒண்ணோட ஒண்ணு. இது என்ன நான் 5 பிக்சல் குடுத்தேன். ஆனா அது டிஃபால்ட்டா இருக்கிற சைஸ் வந்து அத விட அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இது ஒண்ணொண்ணும் ஒட்டுது. ஒண்ணு இதே வந்து நான் 10 பிக்சல் இப்படி குடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் விலகிருச்சு பாத்தீங்களா? இது அப்ப இதுவும் டிஃபால்ட் சைஸ் கிடையாது. இப்போ வந்து 15 குடுக்குறேன். ஓகே. இது கொஞ்சம் டிஃபால்ட் சைஸ் மாரி தான் வந்திருக்கு. ஆனா இதுவுமே டிஃபால்ட் சைஸ் மாரி எனக்கு தெரியல. 20 தான் எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட் சைஸ்ன்னு நெனைக்கிறேன். இல்ல. 15 தான் டிஃபால்ட் சைஸ். 15ஓ 16ஓ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கரெக்ட்டா டிஃபால்ட் சைஸ் தெரியல. அது வந்து 15க்கே கொஞ்சம் ஒட்டுன மாரி தான் இருக்கு. ஆனா பாருங்களேன், 20க்கு வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு வந்துருச்சு. இதே இது வந்து நான் 25 குடுக்குறேன். 25 குடுத்தா அதுக்கேத்தாப்ல லைன் அட்ஜஸ்ட்மென்ட் ஆகுது. இப்ப பாத்தீங்களா, நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் லைன் வந்து ஒட்டி ஒட்டி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு பாருங்களேன், ஸ்பேஸ் வேர்ட்ஸுக்கும் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். லைனுக்கும் நான் ஸ்பேஸ் விட்டப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து அது முன்னாடி டிஃபால்ட்டா இருந்ததுமே நல்லா படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம இப்போ வந்து இதை ஸ்பேஸ் விட்டப்ப நம்ம வந்து ஈஸியா நம்மளால படிக்க முடியும். நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நல்லா கண்ணை ஊத்து வச்சு பார்த்து படிக்க தேவையில்ல. இந்த மாதிரி நீட்டா வந்து பார்த்தா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்பேஸ் நீட்டா ஸ்பேஸ் விட்டுருக்கனால பார்க்கவும் அழகா இருக்கு, நீட்டாவும் இருக்கு. இதுக்காக தான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங்ன்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இப்போ லாஸ்ட் ஒன், டெக்ஸ்ட் ஷேடோ. டெக்ஸ்ட் ஷேடோ ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் ஷேடோன்றது இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்குறதா. டெக்ஸ்ட்டுக்கும் 4 சைடு இருக்குல்ல, 4 சைடு இருந்தா பாத்தீங்கன்னா இதுக்கும் 4 சைடு இருக்கு. ஒவ்வொரு லெட்டருக்கும் 4 சைடு இருக்குல்ல. அப்போ வந்து நம்ம இதை வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது டாப்பு பாட்டம் அந்த மாதிரி கொடுக்காம 2 தான் கொடுக்கலாம். அதாவது எக்ஸ் ஒய் 2 இது கொடுக்கலாம். அந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இதை வச்சு நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 பிக்சல் கொடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் 2 பிக்சல். அதாவது இது வந்து எப்படி வரும்? ஹரிசாண்டல் அடுத்து வெர்டிக்கல் அது ஒரு 2 பிக்சல். ஓகேங்களா? கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க. ஓகேங்களா? பாத்தீங்களா? இந்த மாதிரி லெட்டர் வந்து பாருங்க டபுள் லெட்டரா விழுந்துருச்சு. அதாவது அது வந்து அந்த மாதிரி ஷேடோ விழுகுது. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது லெட்டர், 2வது இருக்கிறது பாருங்க ரொம்ப லைட்டா இருக்கும். அது வந்து அதோட ஷேடோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது லெட்டர் 2 எல்லாத்துக்குமே 2 லெட்டர் மாதிரி விழுகும். அதே லெட்டர் மேலே இன்னொரு லெட்டர் விழுகும். அது வந்து ஷேடோ, அதோட ஷேடோ. ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும். இது என்ன கலர்ல வரலாம்னு கொடுக்கணும். அந்த ஷேடோ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல வரணும்னா டிஃப்ரெண்ட் கலர்லயுமே நம்ம கொடுக்க முடியும். அது என்ன கலர் கொடுக்கலாம்? நான் கிரே கொடுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு கிரே வேணும். நான் கிரே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க அந்த ஷேடோ அப்புறம் நமக்கு தனியா தெரிஞ்சிடும். இப்போ வந்து ரெண்டுமே ஒரே கலர்ல இருக்கனால நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இப்போ நான் ஷேடோக்கு கிரே கலர் கொடுத்துருக்கேன். அதனால வந்து ஷேடோ மட்டும் கிரே கலர்ல மாறிடும். பாத்தீங்களா? பாத்தீங்களா? லெட்டர் வந்து அப்படியே இருக்கு. அதோட ஷேடோஸ் பூராமே கிரே கலர்ல மாச்சு. அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ கொடுக்குது. ஓகேங்களா? இது வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ வரணும் இந்த அப்படின்ற பட்சத்துல இது யூஸ் ஆகும். இது வந்து இப்பெல்லாம் யூஸ் ஆகாதுங்க. நம்ம பெரிய பெரிய டெக்ஸ்ட்ல வந்து கொடுக்கும்போது இது அழகா தெரியும். இது சின்ன சின்ன டெக்ஸ்டா இருக்கனால நமக்கு வந்து அது கொச கொசன்னு இருக்கு. இப்போ பாருங்க பெருசாவே நான் மாட்டி காட்டுறேன்.
ஃபாண்ட் சைஸ் 100 அப்போ ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் வரும். இந்த ஷேடோக்கு கொஞ்சம் நீட்டா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாத்தீங்களா? இது எப்படி வந்திருக்கு பாருங்க. கொசன்னு வந்திருக்கு. இது ஏன் இப்படி வந்திருக்கு? நம்ம லைன் ஹைட் கொடுத்துருக்கோம். லைன் ஹைட் கொடுத்தோம்னா அந்த லைன் ஹைட் மட்டும் தான் அப்ளை ஆகும். டிஃபால்ட்டா நம்ம எந்த லைன் ஹைட்டும் நம்ம கொடுக்காத பட்சத்துல அது வந்து இருக்கிற அதுக்கு தேவையான லைன் ஹைட்டை அதுவே எடுத்துக்கும். ஆனா வந்து நம்ம லைன் ஹைட் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த லைன் ஹைட்டை அது எடுக்கும். ஸோ அதனால வந்து இந்த லைன் ஹைட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா? இப்போ லெட்டர் பெருசா இருக்கிறனால அந்த ஷேடோவை பாருங்க. அந்த லெட்டருக்கு அழகா வந்து ஆப்டா பொருந்தி இருக்கு. இதே இது வந்து முன்னாடி நம்ம பார்க்கும்போது 2 லெட்டர் ஒரு லெட்டர் மேலே இப்போ லொரம்னு இருந்துச்சுன்னா இந்த எல்லுக்கு மேலே இன்னொரு எல்லை அடிச்சுட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ லெட்டர் பெருசாக்கணுன்னே அதுக்கேத்தாப்புல அந்த ஷேடோ மாதிரி அது பொருந்திருச்சு பாத்தீங்களா? அது லெட்டர் சைஸை வச்சுதான் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இந்த பிக்சலை கொடுக்கணும். அப்ப நார்மலா 2 பிக்சல்னு கொடுத்து விட்டேன். அதனால வந்து அது வந்து அவ்வளவு பெருசா அவ்வளவு அப்படி வந்துச்சு. அதே இது வந்து நான் வந்து லெட்டரை பெருசாக்குன உடனே அது அதுக்கு ஏத்தாப்புல ஆப்ட் ஆகி நின்றுக்குருச்சு. இதுக்குதான் வந்து ஷேடோ. இதே இது இந்த ஷேடோவை வந்து பிளர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இருங்க. இப்போ ரொம்ப இதா இருக்கா? இப்போ வந்து 3 பிக்சல் கொடுப்போம். ஏன்னா இதுதான் பெருசா இருக்குல்ல. நம்ம 3 பிக்சல் கொடுப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க இப்படி இருக்கா? இப்ப இந்த ஷேடோ இருக்குல்ல, இந்த ஷேடோ வந்து அப்படியே கரெக்டா எனக்கு இருக்கு. இந்த லெட்டர் மாதிரியே தான் அதுவும் ஒரு கலர்ல இருக்கு. ஆனா அந்த ஷேடோ வந்து எனக்கு பிளர் ஆகி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அது ஷேடோவாவே அப்படியே எனக்கு நீட்டா ஷேடோ மாதிரியே தெரியும். ஓகே, கொஞ்சம் பிளர் ஆகி ஆகுது. ஏன்னா இது ரெண்டுமே டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கு. என்னதான் அது ஷேடோவா இருந்தாலுமே அதுவுமே டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பிளர் பண்ணி காட்டினா அது கரெக்டா ஒரு ஷேடோ மாதிரியே மாறிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து அந்த ஆங்கிள் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒன்று கொடுத்துட்டாச்சோம், ஹரிசாண்டலுக்கு ஒன்று, வெர்டிக்கலுக்கு ஒன்று, 3 பிக்சல் 3 பிக்சல் கொடுத்தாச்சு, சைஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கலர்ல ஒன்று கொடுத்துருவோம். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம அந்த இதை கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இது வந்து எனக்கு வந்து 5 பிக்சல் கொடுத்துட்டேன். 5 பிக்சல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க அது ஷேடோவா மாதிரி இருக்கும். நம்ம எத்தனை பிக்சல் கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்புல அந்த ஷேடோ வந்து இருக்கும். பாத்தீங்களா? முன்னாடி அது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்களா ஷேடோ மாதிரி. அதாவது அந்த டெக்ஸ்ட் மாதிரி இல்ல. அது கீழே வந்து ஒரு கிரே கலர்ல வந்து ஏதோ ஒரு ஷேடோ இருக்கு. அதோட ஷேடோ இருக்கிற மாதிரி அந்த அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த ஷேடோ டெக்ஸ்ட்டை வந்து பிளர் பண்ணிருச்சு. பிளர் பண்ணனால அது நமக்கு பார்க்கும்போது அப்படியே ஷேடோ மாதிரி இருக்கு. டெக்ஸ்ட்டுமே வந்து வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா? டெக்ஸ்ட் ஏதோ வந்து ஒரு இடத்துல வந்து நான் ஸ்டிக்கரை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஸ்டிக்கரை வந்து நான் ஒட்டி வச்ச மாதிரி டெக்ஸ்ட் பூரா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு தான் வந்து பிளர் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது எப்படி கொடுக்கணும் டெக்ஸ்ட் ஷேடோ? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை ஆகணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு 3 பிக்சல், ஒய் ஆக்சிஸ்ல அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டுக்குமே வந்து நம்ம பிக்சல் கொடுத்துடணும். அடுத்து வந்து பிளர் பண்ணணும். பிளர் பண்ணணும் அது உங்களுக்கு தேவைன்னா பிளருக்கு வந்து நீங்க அடுத்து எத்தனை பிக்சல் அது எத்தனை பிக்சல் உங்களுக்கு தேவையோ அத்தனை பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன கலர்ல வரணும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்பயே பாருங்களேன், இப்பயே நான் அந்த பிளருக்கு வந்து பிக்சலை குறைக்கிறேன், 2 பிக்சலா குறைக்கிறேன். அதுக்கேத்தாப்புல அதுவும் சேஞ்ச் ஆகிக்கிறோம். பாத்தீங்களா? இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து அந்த இது மாறிடுச்சு, நார்மலா மாறின மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா நார்மலா மாறல, லைட்டா கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகேங்களா? இதே இது வந்து 10 வைக்கிறேன், வச்சு பார்ப்போம் எதுவா இருந்தா என்ன. 10 வைக்கிறேன் பாருங்க. இன்னும் நல்லா வந்து அந்த அந்த டெக்ஸ்ட் ஷேடோ டெக்ஸ்ட் வந்து நல்லா பிளர் ஆகி சுத்தமா வந்து அது இன்னும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளவுதான். இப்படிலாம் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணலாம். இன்னும் வந்து சில மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அப்கமிங்கா வந்து நம்ம வந்து செஞ்சு செஞ்சு பார்க்க வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம கத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.